ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை. சேர்ல போக்கடிச்சு சேர்லங்க ஓக்கடிச்சு நான் ஏன் குப்பை தொட்டி நினைச்சேங்க. அவளுக்கு ஈடு உடுத்து போச்சு. என்னுடைய பெயர் என்ன? என்ன 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 கடையில இருக்கு தேங்கண்ணையா? இதான் என்ன என்ன என்னங்க இப்படி என்று என்ன அது ஏன் தவறி நான் அடி புண்ட. சரிடா சரிங்க. என்ன இங்க தலைவரன் சொல்லி தொலைங்க சொல்லுங்க. மன்னாதி மன்னர் போற்றோம், மன்னாதி மன்னர் போற்றோம், போற்றோம், மகுடமுடி வேந்தர் போற்றோம், போற்றோம். அரக்கர் கூட்டத்திலே அரக்கர் கூட்டத்தில் நீ சொன்னீங்க நானும் சொன்னேன் மறந்து போயிட்டேன் பத்தியா. அரக்கர் கூட்டத்திலே இரக்கம் இல்லாமல் பிறந்தவன் நீங்க. பல்லாள வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய வீட்டுக்குது என்னது பல்லாளபுரம் பல்லாளவட்டினம் ஒரு 10 சேர்த்தி கூட வாங்கிக்கலாம். சரி சொல்லு. இடுப்புக்கு மேல முட்டி கீழே அடிச்சு விடாத. அடி அங்க சூத்து இருந்தா தான் நான் அடிக்கிறது. ஏதோ திருப்பி போகுது. ஆதமத்தை சாட்ட போக மாட்டேங்குது. என்னைக்கு பொட்டி கீழே ஓடுவே நான் வீட்டுக்கு போகாம தெரியும். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் சொல்றா. பல்லாளவட்டத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ மன்னன் வல்லாள என்று. அப்படியா இருந்தாலும் யாருக்குமே தெரியும். இவ்வளவு நேரம் நீ என்ன கேட்டிய? நட்டனா 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 கொஞ்சம் கூட்டுனா சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம்
உடனே உள்ள வருவானா தலைமகள் கவிழ்ச்சி நாடு சபா உயிருக்கு மேலான நம்ம சூரவாச தம்பி தண்ணீர் அதுக்கு தானே பாவம். இவ்வளவு நேரம் என்ன கேட்டீங்க? உங்க அப்பா அம்மா யாரு இருப்பாங்க? உங்க அப்பா அம்மா யாரு இருப்பாங்க? அவங்களே தான் பண்ணுவாங்க, அழுவிச்சா பண்ணுவாங்க. யாரா இருப்பாங்க? இந்த ஊருக்கு வந்தோம். ஆமா. தாயா சொன்ன மாதிரி கூத்தத்தாடணும். கோபாலி அப்பா அம்மா கேட்டாங்களோ நீங்க? ஏய், அவங்க உட்காந்து பார்த்தாங்க. கேட்கறது நான் தான் கேட்கணும். எனக்கு நீ யாரு? மகாராஜா. நீ எனக்கு மந்திரி. மந்திரியுடைய தாய் தந்தை பெயர் தெரியாமல் கண்ணே கம்முன்றி சாமி கோமாரி தூக்குமாடி கூட செத்து போயிருவான். அம்மா சாமி யாரு சாவுறாங்களா பாரு சாமி. உன்னுடைய தாய் தந்தையா? நீ படிச்சவரா குடிச்சவரா? நான் செங்கல் சவரு. 4ஆம் கிளாஸ் சவரு. படிச்சவனா படிக்காதவனா? நான் படிச்சவன் தான். நல்லா கேட்டுக்கா. சொல்லு. என்ன மாதிரி யாரையுமே படுத்த முடியாது. ஒன்ன மாதிரி போகல. சொல்லு. என்ன இங்க வந்து பெரியாட்சி மயான கொள்ளாடுதான் குற்றம் நாடகம் ஆடுதா? ஒரு சாமி காலையில அரிமான பேருங்க. எப்பேற்பட்ட பெயர்? நான் பிறந்ததுன்னு சொல்றேன் பாத்துக்கோங்க. ஆமாங்க, ஒரே தேதி மிஸ் ஆகாது. சொல்லு. அப்படியே நான் நோட் பண்றதுக்கு ஆள் வச்சிருக்கேன். நான் நோட்டு போட ஆள் வச்சிருக்கேன். இங்கிலீஷ் பசியார தெரியாது கூதியில இங்கிலீஷ் நல்லா கேட்டுக்காங்க. 1992ல நான் பிறந்தேன். சரி. எப்ப? 1992ல. 1991ல எங்க அம்மா பிறந்துட்டா. எப்படி ரிவேஸ்லியா? இல்ல ரிவேஸ்லியா? தம்பி நீ ஊனு தான் கேட்கணும். சரி தம்பி. 1990ல எங்க அப்பா பிறந்துட்டான். என்ன பின்னாடியாவா? எங்க சௌரி ஊனு கேளுன்ட்டு. சரி. எங்க அப்பா பேரு ஜனவரி, எங்க அம்மா பேரு பிப்ரவரி, எங்க தாத்தா பேரு டெம்பரவரி. எனக்கு இன்னொரு சந்தேகம். பேரெல்லாம் இப்படி வச்சிருக்கிறீங்களே, ஊருன்னு இருந்தா ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும், அதுக்கெல்லாம் வரி தருவீங்களா? நாங்க என்ன வரி கொடுக்கறோம்? ஏப்பா? எங்க அப்பா பேரு ஜனவரி. சொல்லுங்க. ஏதோ வரி தருவீங்களா? கோயில் ஒரு விசேஷம் பண்றோம். மக்கள் ஒன்றாக சேர்த்தா ஒரு கூத்து வச்சிருப்பாங்க. ஒரு கும்பாச்சாவனா வரி வேணும். ஒரு கோயில் கட்டுறதுனா வரி வேணும். ஒரு ஊர் கும்பாச்சாவனா வரி வேணும். எல்லாத்துக்கும் வரி வேணும். ஜனவரி பிப்ரவரி டெம்பரவரி குடும்பத்துக்குள்ள வரி பேர் வச்சுக்கிட்டா நம்ம பக்கம் வந்து ஊருக்கு வந்து கதவை தட்டணும். அப்படியே தட்டுவாரு காலையில. நான் எல்லாம் வரி கொடுக்க மாட்டேங்க. எதனாலப்பா? நத்த பேர்லயே வரி வச்சுக்கிறேன். எங்க அப்பா பேர் ஜனவரி, எங்க அம்மா பேர் பிப்ரவரி, எங்க தாத்தா பேர் டெம்பரவரி. வரிதான் தர மாட்டீங்க. கறி எடுத்துக்குவோம். கறி எடுத்துடுவேன். வல்லாரவனை பெற்றாங்க. எப்பேர் வட்டவன்
தாய் தந்தை 10 மாதம் இன்னொரு நாள் பூவார் ரசோனாரி மாதா மகனே வருகால் அளவத்தாய் என்று அன்பட்டு தேனே அப்படி என்று உச்சநாள் முதல் உள்ளநாள் வரை பாரி முத்தப்பட்டாங்க. அப்படியாப்பட்ட உங்களை ஈண்டெடுத்த வல்லாள கண்ணனை ஈண்டெடுத்த தாய் தந்தை யாருங்க? என்னுடைய தாயோ திலோதமையாகப்பட்டவள். ஓ தாயார். தாயோ திலோதமை. தந்தையார்? தந்தையாரோ படைக்கும் பொறுப்பை ஏற்று பிரம்மதேவன். பிரம்மதேவனுக்கும் தம்மையாளுக்கும் பிறந்திருந்தாலும் எனக்கு நேரிட்ட சத்திரவாதியா முதல் சத்திரவாதியே என் தாயும் தந்தையுமாகப்பட்டவர் தான். ஏங்க அப்படியாப்பட்ட தாய் தந்தையே உனக்கு வியாதின்னு சொல்றீங்க, எதனால? ஏனென்றால் என்னை பெற்ற உடனே வல்லாளப்பட்டணம் என்னும் நாட்டை உருவாக்கி இந்த வல்லாளப்பட்டணம் தேசத்தில் என்னை விட்டுவிட்டு இருவரும் தெய்வலாகம் ஆகிவிட்டார். அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை பெத்த மகன் இதுவரையும் வந்து பார்க்கவில்லை. இருந்தாலும் எனக்கோ திருமணமாக ஆகிவிட்டது. கல்யாணம் ஆயிருச்சுடா. உனக்கு எந்த கேன பொண்ணு கொடுத்தது ஒவ்வொருயா தெரியாத கறியா பவர் அடிச்சு போயிரு நம்ப நீ எப்பேர் விட தேவியாரை மாலையிட்டேன். சொல்லுங்க. விசுவாசனையை மாலையிட்டு
என்னுடைய தேவியோட பெயரோ விசுவாசினி. விசுவாசினி. விசுவாசினி மாலையிட்டு விசுவாசினிக்கும் உங்களுக்கும் குழந்தைங்க இருக்குதா? அன்பா கேட்டாயே ஒரு கேள்வி. என்னன்னு சாமி கேட்டேன். அன்பா கண்ணாரில் கல்லடி பட்டது போல் என்னுடைய உள்ளமாக குமரிகிறதடா குமரிகிறது. அன்பா சிரிக்காத சாமி. அழுவுறங்க அப்படித்தான் இருந்துச்சு. விசோஜனை மாலையிட்டு அன்று நாள் முதல் இன்று நாள் வரை முகத்திலே மொழிக்கு பிடிக்கல கோயந்தா. என்ன பொச்சலத்தான் மொழி. ஏன்னா நீயும் தானே அத்தனை லாரி பஸ் லாரி இந்த ஊருக்கு வந்துட்டா. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சத்தியமா கொண்டு போய் சொருவத்தான் போறேன். உனக்கெல்லாம் அத்தனை வேலை தாண்டி உனக்கு ஒரு லாரி பஸ் சிக்கல சிக்கி இருக்கு. நான் விட்டுருந்தா நீங்க கைலாசம் போயிருப்பீங்களே. அண்ணா நான் என்ன வேண்டாம் சொல்வேன் அன்பா. ஏனென்றால் பிள்ளை இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறேன். எங்கடா பேண்ட வேண்டி வாயில வைக்கணும். அன்பா பிள்ளை பால் கேட்டவருக்கு தண்ணி பால் கொடுத்ததில்லை. தப்பையும் கிடைக்கவில்லை, தாசனையும் அடிக்கவில்லை. ஆமா பிச்சை என்று வந்தவரை நான் பின்னவரை சொன்னதில்லை. ஏனென்றால் இப்படியெல்லாம் இருந்தாலும் மைதன் இல்லாத பாவியாகிவிட்டோம். நாளை மாண்டு மறிந்து விட்டால் மண்ணு சொல்ல குழந்தை இல்லை. நாளை செத்து மறிந்து விட்டால் என்னிடம் அமர்ந்து அல்வதற்கு ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இல்லாத பாவியாகிவிட்டு எவ்வளவுதான் வீர தீரமாக இருந்தாலும் ஒரு வீட்டுல என்ன இருந்தா அழகா இருக்கும். பொன் பொருள் இருந்தா இவ்வளவு தான் இருக்குது, அவ்வளவுதான் கேட்க போறது கேட்கறது இல்ல. இந்த வழியில நடந்து போனா கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு எத்தனை பிள்ளைங்க, அதைத்தானே கேட்பாங்க. எல்லாம் அதைத்தான் கேட்பாங்க. ஒரு வீட்டுல என்ன இருந்தா அழகா இருக்கும். என்னங்க ஒரு வீட்டுல என்னடா இருந்தா அழகா இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு பொன் பொருள் இருந்தா அழகு சேராதுங்க. அது ஆவாதடா. ஆமா. ஏனென்றால் சின்னஞ்சிறு குழந்தைகளாகப்பட்டவர் இருந்தால் ஓடுவதும் ஓடி வருவதும் தாயே தந்தையே என்றும் அழைத்தால் அதுவே எவ்வளவு சொத்து சோகம் இருந்தாலும் ஈடாவாது அதற்கு. அதனால பிள்ளை சோகம் இல்லாத பாவி ஆகிவிட்டோம். ஆமா அது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி எவ்வளவு ஆண்டாவது அன்பா திருமணம் செய்து 16 காலத்தில் திருமணம் செய்தேன். இன்று தினமாக 9 வருடம் ஆகிவிட்டது. 9 வருஷமா குழந்தைங்க இல்லையா? 9 வருடமாக குழந்தைகளே இல்லாத பாவியாக இருந்துட்டாலும் எங்க சனூச்சி தான் போட்டு பாக்குறது. மண்டகோளார நீங்க எல்லாம் மானிட பிண்டம், நான் தேவ பிண்டமடா. அதனால அதெல்லாம் ஆகாது. கருப்பை தான் திலி போடுறது. கருப்பு பை அது பேரு கர்ப்ப பையடா. ஏதோ ஒரு இளவு போய் முடிச்சுக்குதா வந்துக்குச்சு என்னமோ. என்ன தாலி முடிச்சா ஏன்டா உன்னால குழியில போட்டு மாறி அடிக்க முடியும். உங்க வீட்டுக்காரி எங்க படுப்பா? எங்க வீட்டுக்காரி வீட்டுக்குள்ள படுப்பா. நான் கட்டல்ல படுப்பேன். அப்புறம் எப்படா குழந்தை வரும்? அந்தாண்ட படுத்துக்குவேன், நான் இந்தாண்ட படுத்துக்குவேன். அப்படி படுக்கூடாது. நீ 2 பேரும் ஒட்டுக்கா படுத்தா தான் குழந்தை உருவாகும். அப்படிதான் படுத்துமே இல்லையா? படுத்தேன். அவளை அந்தாண்ட பக்கம் தலையை வைக்க சொல்லி நான் இந்தாண்ட பக்கம் தலையை வச்சு படுத்தமே. அப்படி மாத்தி படுத்தா எப்படிங்க குழந்தை உருவாகும்? தலவை மாத்தி படுத்தா பிறக்காதா? நான் என்ன மாதிரி கொண்டாந்து விடுங்க பொண்டாட்டி என்கிட்ட. ஏன் பொண்டாட்டி வாங்கிட்டு எத்தனை பேருக்கு குழந்தை கொடுத்துருப்பேன்.
அதனால தானே கையில பிள்ளைடி வச்சுட்டாங்க. என்ன பண்ணலாம்? போடாயா மொண்டாடிக்கிட்ட, போடாயா மொண்டாடிக்கிட்ட. சும்மா கூட சும்மா போனா பேரு கட்டு போயிடும். 20 ரூபா வச்சுக்க, 2 பத்தா சில்லறை வச்சுக்க. இப்ப ஒரு தடவை போவேன், அப்புறம் இந்த கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு மூடு வரும்போது ஒரு தடவை போவேன். சும்மா சும்மா கூப்பிடக்கூடாது. எங்க போனா என் மொண்டாடிட்டு போவான். 20 ரூபாய்க்கு 2 தடவை போவேன். அந்த வரல லாபம் போயிட்டு. ஏய் எங்க போற? இப்ப கால் எடுத்து வைக்கல, அதுக்குள்ள கேக்குறேன். எங்க போறேன்? நான் கொண்டாடிட்டேன். சரி போயிந்தா பா. இப்ப எங்க போற? கொண்டாடிக்கிட்டேன். யாரு கொண்டாடிக்கிட்ட? உங்க கொண்டாடிக்கிட்டேன். யார் கொண்டாடிக்கிட்ட? நான் போறேன். சரி இப்ப யாரு கொண்டாடிட்டு போட்டோம்? யார் கொண்டாடிக்கிட்ட போனா? ஒத்தாத்தானே போவேன். தம்பி நான் போறானாமா போய் என்னன்னு சொல்லுவேன். இப்படி என் பொண்டாட்டிகிட்ட போக சொன்னாரு உங்க வீட்டுக்காரன்னு சொல்லுவேன். பேச்ச வைக்காத. என்ன பண்ற? என்ன சொல்றாங்க? மன்னவர் அழைத்தால் என்று கூட்டு வரணும். மன்னவர் அழைத்தால் என்று அதி சீக்கிரமாக என்னுடைய தேவி அழைத்து வா. நான் அந்தாபுரத்தில் இருக்கிறேன். போறது போற அந்த 20 ரூபாய்க்கு காசு கொடுத்துட்டு போ. காசு கொடுத்தா பாப்பேன், இல்லைன்னா சம்பளத்துக்கு 150 ரூபாய் இடத்த போடும். நானும் போக அவர்தான் பண்ணுவோம்.